தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகள் இப்போ மாவட்ட செயலாளர்களை நீக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். மறுபுறம் திரு அன்புமணி அவர்கள் பொது மேடையில் பேசும்போது ராமதாஸ் அவர்களின் கொள்கைகளை கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்ப அன்புமணியின் பக்கம் திரண்டிருக்கும் மாவட்ட செயலாளர்களும் இதை ஒரு மெச்சூர்டான வகையில தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா மாவட்ட செயலாளர்கள் மெச்சூர்டான வகையில தான் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராகி வெற்றி பெறணுங்கிறதா ஆசை. அன்புமணி முகத்தையும் அந்த இவர்களுக்கு சீட்டு கொடுக்க போறதில்லை. இவர்களுக்கு சீட்டு கொடுக்க போகணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் முகமாட்டும் தொண்டர்களின் ஆதரவும் அந்த கட்சியின் அடிப்படை பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய வன்னியர்களின் ஆதரவும் கொண்ட டாக்டர் ராமதாஸ் இருந்தாதான் யாரும் சீட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு அவங்களோட விருப்பம் என்னன்னா ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து இருக்கணும், ரெண்டு பேரும் ஒரு தாய் மக்கள் நீரடித்து நீர் விளைவதில்லைன்னு ஒன்னா இருந்தாதான் மற்ற கட்சிகள் அதை மதிப்பாங்கங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா அன்புமணிக்காக மட்டும் எந்த கட்சியும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சீட்டு கொடுத்தாலும் ஒரு அடையாள அரசியலுக்காக ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அவங்களுக்கு வரும். அதுவும் ராமதாஸ் எதிரான அந்த 10 பேரும் கூட வெற்றி வாய்ப்பை இழப்பாங்க. சோ வெற்றி பாதையில சேலம் தர்மபுரி பகுதியை சேர்ந்த 4 எம்எல்ஏக்களாவது போகணும்னா அன்புமணியும் ராமதாசும் ஒன்னா நின்று ஒரு கட்சி கூட்டணி ஒரு பேரம் பேசணுங்கிறது தான் அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவரோட யதார்த்த ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அறிவு அப்படித்தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில தான் அந்த மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் அணுகுறாங்க. அது ஒரு ப்ரூடன்ட் பிராக்டிக்கல் அப்ரோச்னு தான் நான் பாக்குறேன். இப்போ தன் பக்கம் திரண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு விஷயமும் அன்புமணிக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் அவர் அடுத்த கட்டமா என்ன கருத்துக்களை எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கிறது? பொறுப்பை காப்பாற்றுறதுன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவங்க அன்புமணி கூட நின்றுட்டாங்கன்னா நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டணி பேசினாங்கன்னா அன்புமணி இவங்க இன்ட்ரெஸ்ட காப்பாத்திக்கிடுவாங்க. இந்த குரூசியல் பீரியட்ல நான் அன்புமணிக்கு லாயலா நின்னேன், அன்புமணி கூட நான் பயணிப்பேன்னு சொன்னா நாளைக்கு அன்புமணி ஒரு முடிவெடுக்க இடத்துல வந்தாருன்னா, டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்தாருன்னா தங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாருங்கிற அந்த அரசியல் லாப நஷ்ட கணக்குல தான் அவங்க நிற்கிறாங்க. அந்த கணக்கு கரெக்ட் தான். இனிமேல் 86 வயசு ராமதாஸ் யாரை பார்த்து எப்படி தன் கூட யார் நிக்கிறா யார் நிக்கலாம் பார்த்து எந்த எலெக்ஷன்ல எப்படி டெலிவர் பண்ண போறாருங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்ப இவரு கூட நின்னா இவரால எம்எல்ஏ வேட்பாளராக முடியுங்கிற நம்பிக்கையில அரசியல் களத்தில் நிற்கிறாங்க. இதுவும் யதார்த்த ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்க்கும்போது அன்புமணி நியர்லி 60 இயர்ஸ் ஆகக்கூடியவர். அவருக்கு இன்னும் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அவர் கூட நம்ம பயணிச்சா அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம யூனியன் சேர்மன், கவுன்சிலர், எம்எல்ஏ போன்ற டிக்கெட்டுகள் நம்ம கிடைக்கும்னு அது மூலமா நமக்கு வாய்ப்புகள் வரும்னு அவங்க முடிவெடுத்து போறாங்க. இந்த பூசல்கள் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்தே திரு ஜி.கே. மணி அவர்கள் தான் தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை என்பது சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வந்தாரு. ஆனா அவர் தரப்புல இருந்தே இப்போ பேட்டி கொடுக்கும் போது அடுத்து என்ன நடக்கும்னு புரியல, என்ன செய்யணும்னு தெரியலன்ற வகையில நம்பிக்கை இல்லாத வகையில பேசுறாரு. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? கண்டிப்பா நேற்று இன்னைக்கு முக்குலத்தோர் சமுதாயம் 63ஆம் ஆண்டு மறைந்த பசுமன் ஐயா முத்துராமலிங்க தவிர அடுத்த காலகட்டங்களில் கள்ளர், மறவர், அகமுடையார், முக்குலத்தோர்கள் எல்லா பகுதிகளிலும், தஞ்சை, திருச்சி போன்ற பகுதிகளிலும் அவரை ஒரு ஐக்கானாக பெரிய அளவு எடுத்தது மாதிரி இருக்கக்கூடிய குருவை அன்புமணி ராமதாஸ் அவமானப்படுத்தினார் என்ற கருத்தை டாக்டர் ராமதாஸ் பொதுவெளியில சொல்றது அன்புமணி ராமதாஸுக்கு இமேஜ வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு அதை அடிக்கும். அதையே டாக்டர் ராமதாஸ் சொல்லி காட்டிட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள இனிமேல் சமாதானம் எப்படி வரப்போகுது, எந்த ரூபத்துல வரப்போறதுங்கிறதுல அண்ணன் ஜி.கே. மணி போன்றவர்கள் விசனப்படுவது நியாயமான ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கு இமேஜ டாக்டர் ராமதாஸ் முழுக்க தகர்த்து எரிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த குரு மேட்டர் பெரிய அளவுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ள கீழே இறங்கி போகக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அதனால ஜி.கே. மணிக்கு வருத்தமும் வேதனையும் இருக்கு. மீண்டும் நான் சொல்றேன், மறப்போம் மன்னிப்போம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது. இப்போ திமுக, அதிமுக மாதிரியான முக்கிய கட்சிகள் எல்லாம் தேர்தலை நோக்கி வேகமா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி குறித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல்ல இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பது பின்னடைவா பார்க்கப்படுமா? நிச்சயமாக பின்னடைவு தான். அன்புமணி இமேஜ் அடிபடுவது பின்னடைவு தான். அன்புமணி டாக்டர்
நாசுக்கா அடிக்கிறதும் பின்னடைவுதான். பட் கூட்டணிங்கிறது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் தான் இது பண்ணும். டாக்டர் ராமதாஸுக்கு அதற்குரிய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களின் அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ் நினைக்கிறார். கடிஞ்ச மக்களவை தேர்தலில் அவர் ஏற்றுக்கொண்டுதான் பாஜக கூட்டணிக்குள்ள போனாரு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ் தான் நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் அவருடைய பேச்சுகள் நேற்று இருந்தது. அதே வேளையில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துல பாஜக இருக்குங்கிறனால அதை தேவையில்லாம அதை எதிர்க்க வேண்டியதில்லைங்கிற எண்ண ஓட்டத்திலும் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தற்போது பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் அன்புமணியின் கூட்டத்தில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் 22 பேர் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த அரங்கத்திலிருந்து செய்தியாளர் கோகுலும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது அங்கு அன்புமணி வருகை தந்து விட்டாரா? அடுத்த கட்டமாக அங்கு என்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன? ராஜினாமா செய்ய போவதாக தான் கூறவில்லை என பாமக எம்எல்ஏ அருள் ஒருபுறம் பேட்டியளித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், தற்போது திரு அன்புமணி அவர்கள் அங்கு வருகை தந்து விட்டாரா? அடுத்த கட்டமாக என்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன? இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்க இருக்கிறது. மேடையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கார்கள். வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் மேடைக்கு வர இருக்கிறார். இன்னும் கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. ஏறக்குறைய 22 மாவட்ட செயலர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு மாவட்ட செயலர் சொந்த காரணத்துக்காக வெளியூர் சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் பேசிய கருத்துக்களுக்கு அன்புமணி பதிலளிப்பாரா? எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பார்? கட்சி ஆக்கப்பூர்வ பணிகளை செய்வதற்கு ஆலோசனை வழங்குவார்களா? அதே போல புதிய உறுப்பினர் சேர்க்கையை மாவட்ட செயலர்களும் இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான படிவத்தை வழங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோன்ற நிகழ்வுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது சேலம் கார்த்தி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருமே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மாவட்ட செயலர்கள் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. அதேவேளை தைலாபுரத்தில் பலரும் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு சில நீக்கம் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் தைலாபுரத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஜி.கே. மணி அங்கே சென்றிருக்கிறார். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி கலந்து கொண்டிருக்கார். பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நடத்தக்கூடிய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வாரா என்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எழுகிறது. அடுத்த கட்டமாக இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய உரை எவ்வாறு இருக்க போகிறது, மருத்துவர் ராமதாஸுடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் இருக்க போகிறதா அல்லது கட்சி பணியை ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான ஆலோசனையாக இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்விக்கு அந்த எதிர்பார்ப்போடு பாமகவுடைய தொண்டர்கள் காத்திருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்போது அன்புமணி என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு நிச்சயம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சூழலில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் யாருடனும் பகை வேண்டாம் என்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள். இந்த சூழல்ல இப்போ ஜி.கே. மணி அங்கு ராமதாஸை பார்க்க சென்றிருக்கிறார். அவர் ஒருவேளை சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கோகுல்? ஏற்கனவே ஜி.கே. மணி சொல்லி வரக்கூடிய கருத்து இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் இன்னும் 10 நாட்களில் இருவரும் சந்திப்பார்கள் என்ற கருத்தை எல்லாம் முன்வைத்தார். இப்படி ஒரு கருத்துக்களை ஜி.கே. மணி சொல்லி வரக்கூடிய நிலையில்தான் மருத்துவர் ராமதாஸுடைய பேச்சு நேற்றைய தினம் அப்படி இருந்தது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்திருந்தார். அன்புமணிக்கு தலைமை பண்பே இல்லை என்ற ஒரு கருத்தை எல்லாம் முன்வைத்திருந்தார். ஒரு கடுமையான விமர்சனத்தை அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவர் ராமதாஸ் வைத்திருக்கக்கூடிய நிலையில ஜி.கே. மணி இவரை சந்தித்து பேசுவாரா, அன்புமணி ராமதாஸ் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குதா? அடுத்த கட்டமாக ஏனென்றால் தமிழ்குமரன் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் குறித்து மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்கார். அது போன்ற நடவடிக்கையில் ஜி.கே. மணி ஈடுபடுவாரா என்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னர் தான் தெரிய வரும். ஆனால் தைலாபுர தோட்டத்தில் நேற்று இரவு மருத்துவர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார். இன்று
காலையில் சந்தித்திருக்கிறார். அங்கு தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் மேடைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் மேடையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். தொடர்ந்து பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கு அன்புமணி ராமதாஸுடைய புகைப்படத்தை காமிக்கக்கூடிய காட்சிகளோடு பார்க்க முடிகிறது. அவருடைய படத்தோடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்திருக்கார்கள். பலர் தங்களுடைய சின்னத்தை காமிக்கும் வகையில் மாம்பழத்தை எல்லாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அடுத்த கட்டமாக அன்புமணியுடைய பேச்சு எவ்வாறு இருக்க போகிறது, நேற்றைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் இருக்க போகிறதா, தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளிடம் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பாமகவுடைய நிர்வாகிகள் இருக்கு.